வங்கக்கடலில் உருவாகியுள்ள அந்த செங்கல் புயலானது வலுவிழந்து அது புயலாக மாறாது என்று இன்று காலை வரை அந்த வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. இதனால் புதுச்சேரி மற்றும் ஆந்திரா இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது அந்த புயல் உருவாகும் என்றும் 3 மணி நேரத்தில் அந்த புயல் உருவாகி நாளை மதியம் காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் உருவாகும் என்பது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 2 முறை குழப்பமான செய்திகளை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் புயலாக உருவாகுமா உருவாகாதா என்ற குழப்பம் ஏற்பட்ட இப்போது புயல் உருவாகும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின் மூலமாக இந்த புயல் 3 மணி நேரத்தில், அதாவது தற்பொழுது மணி 11, 1 மணிக்குள் இது புயலாக செங்கல் புயல் வலுவடையும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை வரை புயல் வலுவடையாது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலுவிழந்த சூழ்நிலையில் ஆந்திரா பகுதியில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. இப்போது வானிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. செங்கல் புயலாக வலுவடைந்து காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நாளை பிற்பகலில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. வானிலையில் இந்த திடீர் மாற்ற அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்போது வெளியிட்டிருக்கிறது. இதனால் வட தமிழக மாவட்டங்களில் தற்போது ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. 3 மணி நேரத்தில் உருவாகக்கூடிய இந்த புயல் நாளை பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேக காற்று வீசும் என்பது கடற்கரையோர அந்த மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள், அந்த பகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் மற்றும் உயரமான இடங்களில் வசிப்போர் ஆகியோர் இந்த தரைக்காற்று மற்றும் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். புயலாக கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து வலுவிழந்த நிலையில் கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது புயலாக காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் வானிலையில் மாற்றம். வட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. புயல் கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்ற எச்சரிக்கையும் இப்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்.